அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் அரைக்கீரையோட பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அரைக்கீரையை சில இடத்துல கிள்ளுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அருக்கீரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது முதல்ல மெயினாக இது யாருக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னோன்னா, பிரசவித்த பெண்களுக்கு. ஏன் அப்படின்னா, இந்த அரைக்கீரை பொதுவாகவே டெலிவரி ஆனதுக்கப்புறம் பெண்களுக்கு வலுவிழந்து இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த எடுத்துக்கொண்டா அவங்க உடல் பலகீனம் ஆகாமல் பால் நல்லா சுரக்கிறதுக்கும் அவங்க தெம்பு பெறறதுக்கு இந்த கீரை ரொம்ப 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 பயன் தருது அவங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பத்திய சாப்பாடு, அதாவது இப்போ மஞ்சக்காமாலெலாம் வந்துச்சுன்னா நம்ம பத்திய சாப்பாடு சாப்பிடுவோம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த கீரை ஒரு ரொம்ப நல்ல மருந்தாகவே இது பயன்படுது. அவங்க இதை நல்லபடியாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து சீக்கிரமாக அவங்களால வெளியில் வர முடியும். இதில் புரதம் இதில் மெயினாக என்ன ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்தா புரதம், அதாவது புரோட்டீன், அப்புறம் சுண்ணாம்பு, இதுதான் இதில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சளி இருமலுக்கு இந்த அரைக்கீரையோட நாம் வெள்ளை பூண்டை சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா இது அதுக்கும் கூட ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. மேலும் வாத நோய் இருக்கிறவங்க இது வாரம் இதை உட்கொண்டு வந்தால் அந்த பிரச்சனை அவங்களுக்கு வராமல் இது தடுக்குது. மேலும் மலச்சிக்கல் பிரச்சனையே வராமல் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த கீரை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இது சரியாகும். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.